ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கார்த்தி குட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம ட்ராவலிங் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இது நிறைய நாளுக்கு நல்லா இருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். என்ன பொருள் தேவைங்கிறத நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இதுக்கு நான் ஒரு நார்மல் சைஸு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிக்கலாம். இதுக்கு நம்ம எல்லா விதமான தண்ணி காய்களும் எடுத்துக்கலாம். தண்ணி காய்னா அந்தந்த காயிலேருந்தே தண்ணி வரும் இல்லையா? இப்போ பூசணிக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் எடுத்துக்கலாம். சொரைக்காய் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த முள்ளங்கியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு அதை காய் திருவுவோம் இல்லையா, அதில் வச்சு குட்டி குட்டி பீசஸாக நான் நல்லா திருவி எடுத்துக்கிறேன். இப்போ முள்ளங்கியை திருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது 200 கிராம்ஸ் பிடிக்கும். இப்போ இதோட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். எல்லாமே இதுக்கு ஏற்ற அளவு 1/4 ஸ்பூனு அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக நான் மல்லித்தூள் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஆம்ச்சூர் பவுடர் போடுறேன். இது லைட்டாக நமக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இது மசாலா சப்பாத்தி. இது நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ராவலிங் டைம்லலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி அரிஞ்சு போடலாம். என்கிட்ட இப்போ இல்லைன்றனால நான் இதில் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு ஒரு 4-5 பல் நார்மல் சைஸ் பூண்டு, பெரிய பல் இல்லை, சின்ன சின்ன பல். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன பல் பூண்டு. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மாவுக்கு தண்ணி ஊற்றலை. இதுக்கு தான் நம்ம அந்த தண்ணி காய்ங்க சேர்க்குறது. காயில் உள்ள தண்ணி இப்போ இதில் நம்ம முள்ளங்கி சேர்த்துருக்கோம். முள்ளங்கியில் உள்ள தண்ணியிலையே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாவை பிணைஞ்சிட்டு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையணும். இப்போ இந்த காய்க்கு இந்தளவு நம்ம பிணைஞ்சிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா, பூரி மாவு டைட்டாக பிணைவோம் இல்லையா, அதை விட கடினமாக பிணைஞ்சிக்கணும். இப்போ நான் மாவை நல்லா சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மாவு பிணையும் போது எண்ணெய் ஊற்றக்கூடாது. பிணைஞ்சி இந்த மாதிரி ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நான் இந்த மாவுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது குழிக்கரண்டியில் ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு இருக்குது. ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரமாவது மினிமம் ஊற விடணும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா கூட இந்த மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கும் மாவு ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் மாவு எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இந்த அளவு டைட்டாக இருக்கணும். இப்போ நான் மாவை பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். நான் மாவு ஊற வச்சு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. மாவு எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை தேய்ச்சிக்கலாம். இந்த மாவை தேய்க்கிறதுக்கு நம்ம நார்மல் காஞ்ச மாவு தொட்டு தேய்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு நம்ம எண்ணெய் போட்டு தேய்க்கணும். அங்கே தேய்க்கிற இதிலே தெரியுது இல்லையா, நான் தேய்க்கிற இடத்துல எண்ணெய் தடவி இருக்கேன். அதே மாதிரி இந்த மாவை உருட்டின உருண்டையிலையும் எண்ணெய் தடவி தான் தேய்க்கிறேன். தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் அதுலேயும் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மெலிசாக தேய்ச்சிக்கணும். இதை ரவுண்டு ஷேப்பை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் ரவுண்டு ஷேப் எதுவும் கட் பண்ணல. தேய்ச்சது எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே போட போகிறேன்.
இப்போ இதில் நான் ஒரு தவாவை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம மாவு தேய்க்கும் போது எண்ணெய் தொட்டு தானே தேய்ச்சிருக்கோம். அதனால் இப்போ 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஒன்று வெந்துருச்சு, எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது தேய்ச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, நான் அதுக்குன்னு ஷேப் எதுவும் கொடுக்கல. அதில் என்ன ஷேப் வந்திருக்கோ நான் அதிலே தேய்ச்சி போட்டிருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. நான் பிசைஞ்ச அளவுக்கு மாவுக்கு நமக்கு 6 சப்பாத்தி வந்திருக்கு. இது கூட நம்ம என்ன தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம தயிர் இல்லை வெண்ணெய் இல்லை ஊறுகாய் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் கூட வச்சுக்கலாம். அதாவது லாங் ட்ராவல் போகும்போது அங்கே இருக்க ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு தயிரும் எல்லா கடைங்க எல்லா இடத்துலையுமே போகிற இடம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் செஞ்ச ஊறுகாய் அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போய் தொட்டுக்கலாம். இல்லை ஏதாவது தொட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம காய் மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். இது சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு சத்து கிடைக்கிற அளவுக்கு இதில் நம்ம பொருள், ஏன்னா ஒரு காய் கோதுமை மாவு எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ராவலிங் டைமில். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காய் போட்டு மாவு பிணைஞ்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.